Hello friends, welcome to Python Tamil tutorial part 3. நான் சீனோ. போன கிளாஸில் ஒரு நம்பர்ஸையும் இந்த ஆப்ரேட்டர் நார்மலாக யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு நார்மலாக எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலையும் வேரியபிள் அப்படின்றது இல்லாத எந்த ப்ரோக்ராமும் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த பைத்தான்லேயும். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அதாவது x = ஒரு 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்னால் வேறு லாங்குவேஜ் ஏதாச்சும் படிச்சிருந்தா தெரியும், பக்கம் செமிகோலன் அந்த மாதிரி எல்லாம் போடுவீங்க. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா என்டர் எடுத்துக்கிட்டால் இப்போ எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு இருக்கும். மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நார்மலாக இப்போ பைத்தானில் என்னென்ன பண்ணுறோன்னு மட்டும்தான். y = அதேமாரி 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் நார்மலாக x + y அப்படின்னு போட்டோன்னா 30 அப்படின்ட்டு வந்துடுது. நம்ம இது வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது x + 2 அப்படின்னு போட்டோன்னா 12 அப்படின்னு வருது. இப்போது y - 2 அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், 18 அப்படின்னு வருது. அதாவது 20லேருந்து பார்த்திங்கன்னா 8 + y அப்படின்னு போடுறேன், 30 அப்படின்ட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த xy வேல்யூ நம்ம ஒரு டைம் டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அது நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த xy வந்து நம்ம ஆட் பண்ணும்போது 30 அப்படின்னு ஆட் பண்ணி வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 30 முன்ன ஆட் பண்ணுது. இங்கே x + 2 அப்படின்றது 12 அப்படின்னு வந்துருக்கு. இது y - 2ன்றது 18 அப்படின்னு வந்துருக்கு. இதுவே பாருங்கள், நான் இப்போ வேறு மாதிரி பண்ணி காட்டுறேன். எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே 10 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து s = x + 2 அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? அதாவது இங்கே எக்ஸோட வேல்யூ 10 + 2 12 அப்படின்றது எஸ்ஸில் சேவ் ஆகிக்கும். இது தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏதாச்சும் ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது பேர் தான் அந்த வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு இன்புட் வாங்கி கூட அந்த பண்ணலாம். இன்புட் பற்றி தனியாக ஒரு சாப்டர் சொல்ல போகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வேரியபிள்ஸ் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன இன்புட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். s = இன்புட் அப்படின்ட்டு இன்புட்டில் ஒரு வேல்யூ என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். என்டர் வேல்யூ அப்படின்ட்டு அதை வச்சு மொத்தமாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ என்டர் பண்ண சொல்லி என்டர் கொடுத்தோடனே வேல்யூ கேட்குது. 12 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த s அப்படின்றதுல 12 அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ s + 2 அப்படின்ட்டு நான் போடுறேன். பார்த்தோன்னா எரர் வருது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம 12 போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம x + 2 போட்டதோடனே 10ஓட 2 ஆட் ஆகி 12 வந்துச்சு. ஆனால் இங்கே ஏன் எரர் வருது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம வந்து எஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு வேரியபிள். அதுக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் வாங்க முடியாது. அதாவது இன்புட்டில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது எரர் தான் வரும். ஸோ அதுக்காக தான் நான் இன்புட் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். நார்மலாக நீங்கள் இன்புட் வந்து எப்படி வாங்குறது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போ இது எப்படி எரர் வந்துச்சுன்னா ஸ்ட்ரிங், அதாவது ஒரு தனியாக ஒரு நம்பர் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பரோட ஆட் பண்ணும்போது எரர் வரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வர கிளாஸில் மீதியெல்லாம் பார்ப்போம். நீங்கள் இந்த கிளாஸில் இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.